ஓம் முருகா சண்முகா சரவணபவாய நம ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், அவ்வப்போது சில ஆன்மீக கருத்துக்கள் எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பையும் எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, நமஸ்காரம். இப்போது ஜோதிடம் எல்லோரும் பார்க்க வேண்டும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம மனுஷனாக வாழ முடியுமான்றது அந்த ஜோதிடம் தான் சொல்லுது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு தெரியாததுன்னு ஒன்றுமே கிடையாது, நான் யார், எல்லாம் முற்றும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையாக ஒரு பந்தாவாக பேசலாம். ஆனால் அது மாதிரி வாழ்க்கையில் நடக்காது. மனுஷனை கிட்ட தான் மனுஷன் கூட இருந்து கொண்டு வாழணும். மனுஷன் எங்கேயாவது மாடுகிட்டியா வாழ்வான்? இல்லை இல்லை, மனுஷங்கிட்ட வாழறதில்ல. இப்போ எப்படி இருக்கு, அந்த மனித நேயம் கெட்டு போச்சு. ஒருத்தர் நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு பிடிக்கல, இது மனித நேயமா? ரொம்ப கஷ்டம் தானே. நான் தாயா நல்லா இருக்கும், ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்லா இருக்காயா, அவனை என்ன பண்ணலாம், எப்படி அவன் சம்பாதிக்கிறான், என்னையா இது அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது, அடுத்தவனுடைய விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதுதான் மனிதமா? புரிகிறதா? மனிதனாக வாழ்வது எப்படின்னு ஒரு பெரிய கிளாஸே எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். பாருங்க எப்படிப்பா இருக்கிறான், எப்படி தான் வாழ்கிறான், என்ன தான் பண்ணுறான்னு நீங்கள் ஒரு சில பேருங்களை வாட்ச் பண்ணி பாருங்களேன். ரொம்ப மோசமாக இருக்காங்க. கலியுகம் ரொம்ப பாழாயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படின்னா, இந்த மன உணர்வு இருக்குல்ல, மனுஷனுக்கு மனம்னு ஒன்று இருக்குது, எண்ணம்னு ஒன்று இருக்குது. இருக்கா? இருக்குதானே? அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாத்தையும் சுரண்டுது, நோண்டுது, விஷயங்கள் எல்லாம் என்னமோ பண்ணி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு பண்ணு. அது நல்ல விதத்தில் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி, இந்த விஞ்ஞானிங்க ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அப்படி யாரும் பண்ணல. இப்போது அந்த மனித உணர்வு அப்படி போல. இப்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விஞ்ஞான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். விஞ்ஞான வளர்ச்சி மேலோங்க நமக்கு மெஞ்ஞானம் தேஞ்சு போகுது. மெஞ்ஞானம் தேய
நல்ல எண்ணம், சிந்தனை, செயல், நல்ல விதமான ஒரு நடவடிக்கையும் தேஞ்சு போகுது. இப்போ ஒரு பையனை படிக்க வைக்கிறாரு அப்பா. நல்ல படிப்பு படிக்கிறார், நல்லா படிக்க வைக்கிறார். சரி, அவர் நல்லா படிக்க வைக்கிறதுனால என்ன நல்லது நடக்குமா? இல்லை, கெட்டதும் நடக்கும். இப்போ நடக்குது. படிக்க வைக்கிறது நல்லது தானே, அவன் நல்லா தானே வரணும். படிக்க வைக்கிறதுனால அவர் எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்ல இது, அந்த முன்னேற்றம் நல்ல வழியில் தானே போகணும். அந்த பாதை மாறக்கூடாது இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதில் கெட்டதும் இருக்குது. நல்லா படித்தாலும் தப்புன்ற மாதிரி கெடுதலும் வருது. ஏன்னா மனித உணர்வு அப்படி. இப்போ நல்லா படிக்க வச்சுட்டாரு அப்பா. பையன் என்ன செய்வான்? ஒரு நல்ல வேலைக்கு போவான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல வேலை கிடச்சிச்சேன்னு சொல்கிற ஒரு கெத்து அவனுக்குள்ளே இருக்கும். நமக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்ற ஒரு ஒரு வழியில் ஒரு திறமையை கொண்டு நான் என்ன நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா வருமானம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் வந்த உடனே என்ன ஆகிடுது? இந்த கர்வம் உள்ள பூந்த உடனே அம்மா அப்பாவை கைட்டு விட்டுருது. அப்பா அம்மா தானடா மெயின். அவன் தானே உனக்கு சம்பாதிக்க வச்சாரு, படிக்க வச்சாரு, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா கெட்டு போகுது. அவர் கட்டுப்பாட்டை விட்டு அவன் என்ன பண்ணுறான்? வந்துடுறான். அப்படி கட்டுப்பாட்டை விட்டு அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தது லவ் பண்ணுவான். பணம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, திறமை இருக்குது என்கிட்ட. அப்போ என்ன பண்ணுவான்? அந்த வயசு காலத்தில் அப்பா அம்மா கட்டுப்பாட்டை வெளியே வர வச்சுச்சா. அப்போ வெளியே வந்துட்ட பிற்பாடு அவன் எப்படி வாழணும்? அவன் உடனே என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு வகையில் லவ் மேரேஜுக்கு போயிடுவான். இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்களான்னு பார்த்தா அது ஒரு 5% தான். 95% எப்போ வேணாலும் சிக்கல் வரலாம். எப்போ வேணா சிக்கல் வரலான்னா நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கேட்டுக்கணும். எப்படின்னா, கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் வரலாம். இந்த கலப்பு திருமணம், லவ் திருமணத்தில் சொல்கிறேன். கல்யாணம் ஆனவங்க ஒரு வருஷத்துலேயே பிரச்சனை வரலாம், இல்லை ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு பிரச்சனை வரலாம், இல்லை ஒரு விதத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமும், அதாவது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட பிரச்சனை வரலாம். ஏன்? அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பிற்பாடு கூட லவ் மேட்டரில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கக்கிட்ட பிரச்சனை வரும். என்னங்க நீ இதெல்லாம் போய் சொல்கிறீங்க, அப்போ அரேஞ்ச் மேரேஜில் பிரச்சனையே வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அரேஞ்ச் மேரேஜினால் சப்போர்ட்டிங் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நிவாரணத்துக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இருக்கும். அதனால் நான் லவ் பண்ணிக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை. அப்படி மனிதனுடைய உணர்வு எப்படி போகுதுன்னா, கையில் கொஞ்சம் ஈரம் வந்துருச்சு, பணம் பார்த்துட்டான் பண்ணிட்டான்னா பையனுடைய எண்ணம், மன உணர்வு எல்லாம் என்ன ஆகிடுது? பெரியவங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி போயிடுது. அதனால் அவனுடைய சொந்த முயற்சியில் தானே நான் முன்னேற போகிறேன், அதனால் நான் எல்லாமே நான் என் இஷ்டமாக நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதுதாங்க இப்போதைய விஞ்ஞான வளர்ச்சி. மனுஷன் யோசிக்கிறது எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி தானே. மனுஷன் இப்போ யோசிக்கிறது எல்லாம் எப்படி? விஞ்ஞான வளர்ச்சி. நல்லா படிக்க வச்சா நல்லா இருப்பான்னு நினச்சி நம்ம படிக்க வச்சா அது நல்லதுன்னு நினச்சா அங்கே கெட்டதும் பூந்துக்குச்சு.
புரியுது? ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட என்ன எல்லாத்தையும் அடையணும். எப்படி? எல்லாத்தையும் அடைஞ்சிடணும். அத்தனையும் நமக்கு வேணும். அது கிடைக்கலையா என்ன பண்ணோம்? அது கிடைக்கலன்னா விடக்கூடாது. எப்படி அது கிடைக்காம போகும்? அடுத்தவனுக்கு கிடைக்கும்போது நமக்கு கிடைக்காத, அது எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். இது போன்ற ஒரு பேராசை கொண்ட ஒரு அந்த பேராசை எப்படின்னா அந்த மனிதருக்குள்ளோமோ அது விபரீத ஆசையாக மாறுது. விபரீத ஆசையாக மாறிப்போகுது. ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதன் உண்டோ? கிடையாது. எல்லாருக்கும் ஆசை உண்டு. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஆசை விபரீத ஆசையாக மாறுகிறது. இது விஞ்ஞான வளர்ச்சி. எப்படி போகுது பாருங்க. மனித நேயம்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மனித நேயத்துக்கு கட்டுப்பட்டு ஒருவன் மனிதனாக வாழ்ந்தால் ஆஹா, அதுதானே நல்லது. இறைவன் அருள் அவனுக்கு தான் இருக்கும். பேராசைப்பட்டு அதை விபரீத ஆசையாக மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆக நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் யார்? இப்போ இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாக போயின்னு இருக்கோம், வந்துன்னு இருக்கோம், சாப்பிட்னு இருக்கோம், தூங்கின்னு இருக்கோம், எழுதுன்னு இருக்கோம், வேலை பார்க்கணும், எல்லாம் பண்ணுறோம். நம்ம மனிதர்களாக இருப்பது செய்ய வேண்டிய கடமையை நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம அந்த மனிதனாக வாழ்கிறோமா? இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்குதுன்னா அது வேறு. ஆனால் நீங்கள் பேராசைப்பட்டு அதை விபரீத ஆசையாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வாடுறீங்கன்னா அது மனித வாழ்க்கைக்கு செட் ஆகாது. அதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது ஒன்று சில பேர் இருக்கான், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியா? எப்படியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எப்படிப்பட்ட ரிஸ்க்காக இருந்தாலும் எடுத்துருவேன். எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அவர் சொல்கிற அந்த டைலாக் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். எப்போ ஆனால் உண்மையில் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்துட்டு ரஸ்க்கு தான் சாப்பிட்னு இருப்பார். ஏன் இங்கேருந்து உட்காந்து ரஸ்க்கு சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா செம டவுனில் இருப்பார். எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுத்தா இருப்பார். கட்சியில் அவரை எங்கேயோ கொண்டு வந்து உட்காந்து ரஸ்க்கு தான் சாப்பிட வைக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன அளவுகோல் கடவுள் கொடுத்துருக்குறான் அதை புரிஞ்சுக்க, அதுக்கு மேலே ஆட முடியாது. அந்தரத்தில் நான் பல்ட்டி அடித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. மந்திரத்தில் மாங்காய் விழ வைக்கிறோம் பாரு அப்படின்னு மனக்கோட்டை கட்டுறவங்களும் உண்டு. அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ரஸ்க்கு தான் சாப்பிட்ணும் கட்சியில். ஏன்னா அதெல்லாம் ரிஸ்கான ஐட்டம் இல்லை, விஷயம் இல்லை. ஸோ நமக்கு இப்போல்லாம் பாருங்க, யார்கிட்டையும் ஒரு நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு இது இருக்கான்னு இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் உங்களுக்கு நீங்களே செக் பண்ணணும். நான் செக் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி. அப்போது நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல ஒரு செயல்பாடு இருக்கிறவருக்கு தெய்வம் அருள் இருக்குது.
தெய்வம் கூட இருந்து காப்பாற்றும். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இந்த நல்ல விஷயங்கள் உங்கள் உள்ளத்திலேயோ உங்களுடைய செயல்பாடிலேயோ உங்களுடைய பேச்சிலேயோ உங்களுடைய எண்ணத்தில் இல்லை என்றால் தெய்வம் உங்களை வேடிக்கை காட்டி கவுத்துடும். என்னையா இது தெய்வமா? அது எங்கே இருக்குது? இன்னும் இவர் இன்னும் பார்க்கும் கயிற்றும் குச்சிடும் அச்சிடும்ன்றாரு. தெய்வம் அருள் இல்லை என்றால் நீங்கள் இன்று எழுந்திருக்கவே முடியாது. நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், விழித்து கொண்டு இன்று உங்களுடைய வேலைகளையும் கடமைகளையும் ஆற்றுகிறீர்கள் என்றால் தெய்வ அருள் இருப்பதால் தான் இன்றைய தினம் உங்களால் உங்களுடைய கடமைகளை செய்ய முடியுது, சாப்பிட முடியுது, பேச முடியுது, ஓட முடியுது, ஆட முடியுது, பாட முடியுது. எல்லா விதமான விஷயங்களும் நடக்குது தெய்வ அருள் இருப்பதால் தான். இன்னைக்கு எழுந்துக்கிட்டீங்க, வீழ்த்து கொண்டு இன்னைக்கு எல்லா வேலையும் பார்க்குறோம். இல்லைன்னா ஏந்துக்காமல் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஒன்றும் ஆட்டம் பாட்டம் ஒன்றும் நடக்காது. அது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஏந்துக்காமல் போயிருப்பான்ல நம்ம இந்தியாவில். அப்போது நமக்கு அருள் இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்போவே உணர வேண்டும். அப்போ தெய்வம் அருள் இருக்குதுன்னா அப்போ தெய்வத்தினுடைய அருளோடு நீங்கள் நல்ல விஷயங்களையும் நல்ல பேச்சு, நல்ல ஒரு எண்ணம், நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனையோடு நீங்கள் வலம் வந்து கொண்டே இருந்தால் தெய்வம் கூட இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை முன்னேற்றம். அதை விட்டுட்டு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு அடிதடியில் போயிட்டு விரோதத்தை வளர்த்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு பொறுக்கித்தனமான விதத்தில் வாழறான். இப்போ வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அந்த செயல்பாடெல்லாம் இறைவன் கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு ஆப்பு வச்சுக்கோம். கண்ணதாசன் ஒரு பாடலில் சொன்னான், நமக்கும் மேலே ஒருவனடா நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. கடவுளை எப்படி சொல்றார் பார், நமக்கும் மேலே ஒருவனடா தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா, நாளும் தெரிந்த தலைவனடா. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் நினச்சிப்பீங்க எது யாரும் சாட்சி இல்லை, இவனை ஏமாற்றிட்டான், நான் ஏமாற்றிடலாம், யாரும் பார்க்கல, எதுவும் பண்ணல, ரைட் அப்படின்னு நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாட்சி இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தெய்வம் எல்லாத்துக்கும் கூட இருந்து சாட்சி அதான் வருது. அது என்ன பண்ணும், கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து அது சாட்சியாக நின்றதை கரெக்டாக வச்சு உன்னை தூக்கி சாப்பிட்றோம். தெய்வம் நின்று கொள்ளும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெய்வம் நீங்கள் போயிட்டு கோயிலில் போனேன், சாமியை கும்பிட்டேன், வேண்டிக்கிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், கடவுள் என் அப்படியே எனக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டார்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற வினைக்கு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினையை கொடுப்பது இறைவனுடைய செயல்தான். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்குது. அந்த ரியாக்ஷனை நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வேற ஆள் மூலியமாக வராது, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் லாபம் போய் நஷ்டமாயிடும். அப்போது எப்படி உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆப்பு பார்த்தீங்களா?
ஒருத்தரை ஏமாற்றிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் தெய்வம். ஒருத்தருக்கு மோசம் பண்ணிட்டீங்க, சூப்பர், அவனுக்கு அதை போட்டு இதை போட்டு வாங்கினேன், இவ்வளோ ஏமாந்துட்டான், இவ்வளோ மோசம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல 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 போச்சு, அவ்வளோதான். கடைசியில் நடுத்தருக்கு வருவீங்க. ஒரு அன்பர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு வயசான தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பொண்ணு, ஒரு சின்ன குடும்பமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல சொந்தமான ஒரு இடத்த வாங்கினாங்க. அந்த இடம் அவங்க இன்னொருவர் கொஞ்சம் அந்த ஏரியாவில் பெரிய ஆள், பெரிய இது, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண வசதி இருக்குதுன்ற எண்ணத்தில் அவரை போய் எப்படியோ அந்த இடத்த நீ கொடுத்து தான் ஆகணும்னு உருட்டி மிரட்டி ரவுடிங்களெல்லாம் வச்சு பேசி அடிமாட்டு விலைக்கு அந்த இடத்த வாங்கி ரிஜிஸ்டர்டும் பண்ணிட்டார். அவர் பாவம், நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நமக்கு யாரும் துணை இல்லையே ஆண்டவா, இவர்களுக்கு என்ன கூலி கொடுப்பியோ தெரியலையேன்னு சொல்லி அவர் சாபம் விட்டார். பேஜாராயிட்டார். ஆனால் இப்போ வாங்கினவரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, அடிமாட்டு வேலைக்கு அவங்ககிட்ட ஏமாந்து எப்படியோ பிடிங்கிட்டோம் பத்தியா அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷம். சரி, என்ன பண்ணுறது, அடுத்தது வாங்கினது எதுக்கு, அங்கே ஒரு வீடு கட்டணும். உடனே என்ன பண்ணார், கடன்னு பணத்தை வச்சு போட்டு 3 மாடி வீடு, 1+2 3 அடுக்கு மாடி மேலே சும்மா ஜம்முன்னு வீடு கட்டார். எல்லா வசதியும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டார். அவ்வளோதான். அந்த ஏரியாவில் அவர் வீடு தான் பெரிய வீடு, மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய வீடு, நல்ல வசதி வாய்ப்போடு அந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி கட்டிட்டு அவர் பாத்தியான்றாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் பார்த்தான். இப்போ என் டர்ன் வந்துடுச்சு. கடவுள் என்ன பண்ணார், என் டர்ன் வந்துடுச்சு, உன் டர்னு நீ வா இப்படி பண்ணிட்ட. அந்த ஆக்ஷனுக்கு நான் ரியாக்ஷன் நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய டர்னு. அவர் என்ன பண்ணார், அவர் குடும்பத்தில் எத்தனை பேருன்னு அங்கே கணக்கு போட்டார் கடவுள். ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். இந்த வீடெல்லாம் வாங்கி கட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், இந்த விஷயத்தில் இறங்கினார். இவருக்கு ஒரு பெரிய இது வச்ச, அதனால் பெரிய இடமா பார்த்தார். பொண்ணுக்கு 100 சவரன் போட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன், அந்த அளவுக்கு பெருசாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு பணக்கார குடும்பத்தில் கொண்டு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அதுவும் அந்த பொண்ணுனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வந்தது, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 2 வருஷமாக குழந்தையே இல்லை. என்னடா இது? அதனால் பெண்ணை கட்டிக்கிட்ட குடும்பத்தில் ஒரே தலைவலி, பிரச்சனை, குழந்தை இல்லை, பெற்று கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக பூதாகாரம் எடுத்துகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் 2 வருஷம் கழிச்சு. அதனால் என்னாச்சு, அவர் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணிடலாமா அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டார். கடவுள் எங்கே வச்சான் பற்றியா ஆப்பு. இவர் பண்ண பாவம்
இவருடைய பொண்ணுக்கு மூலியமாக இவருக்கு திரும்புது. இதை கேள்விப்பட்ட உடனே பெரிய சண்டை. சம்பந்திக்கு சம்பந்தி வெட்டிக்காத குறை. அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாஞ்சி இது கட்சியில் பொண்ணுனுடைய வாழ்க்கையை பாழா போச்சு. அப்படி வந்துச்சு. அந்த பொண்ணு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி இவர் வீட்டுக்கு வந்துடுச்சு, அப்பா வீட்டுக்கு. நாங்கள் நான் வாழ முடியாது. சரி, பையனுக்காவது கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செம டாப்பாக போச்சு. கடன்னு பொண்ணை பார்த்தாங்க, இது பண்ணாங்க. என்ன ஆச்சு, பையனுடைய நிச்சயதார்த்தம் வச்சாங்க. நிச்சயதார்த்தம் வச்ச உடனே அந்த நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சிச்சுவேஷனில் போகும்போது பையன் ஏதோ ஒரு இடத்துல வேகமாக அந்த 2 வீலரில் பின்னால் அம்மா, முன்னால் பையன் வேகமாக போகிறாங்க. போகும்போது எங்கே ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வண்டி ஸ்கிட் ஆகி விழுந்து 2 பேருக்கும் அடி, சரியான அடி. கடவுள் எப்படி பார்த்தீங்களா, ஆப்பு எங்கே எப்படி திரும்புகிறாரு பாரு. இவருக்கு பொண்டாட்டிக்கு அடி, பிள்ளைக்கும் அடி. சரி, ஹாஸ்பிட்டல் போச்சு, வந்தாங்க. உடனே என்னாச்சு, அம்மாவால் எழுந்து நடக்க முடியவில்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்து படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. அவர் படுத்த படுக்கையாக பொண்டாட்டி ஆனதும் பார்த்தாரு, இது இப்படி ஆயிடுச்சு. அப்போது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே பணம் தேவைப்படுது. கல்யாணம் ஆகி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இது மாதிரிலாம் ஆனதுனால அம்மாவும் பத்தப்படிக்கையாக மாறினதுனால பொண்ணை கொடுக்குறவன் என்ன பண்ணான், வேணாப்பா இந்த இடம் அப்படின்னு பொண்ணை கொடுக்குறவன் கட் பண்ணிட்டான். அந்த பையனுக்கு என்னப்பா நிச்சயதார்த்தம் இதெல்லாம் போட்டாச்சு, இன்விடேஷன் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் என்னப்பா அப்படி இப்படின்னு அண்ணான பேசும். இல்லைங்க, எங்களுக்கு என்னவோ மனசு என் பொண்ணை அங்கே கொடுத்துக்க முடியாது, ஏதோ உங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ வேண்டிய உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துட்டா, இப்போ இது பையனுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான், கல்யாணம் கேன்சல். பேஜாராயிட்டார். இன்னும் அடுத்த இது பையனுக்கு என்ன ஆகிடுச்சு, ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு. அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஐயோ, நமக்கு கல்யாணம் நின்று போச்சு. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டுங்க கொள்ளுங்க அவங்க எல்லாரும் அவனை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அது ஒரு பெரிய மனக்கவலைக்கு ஆளாகிட்டான். அவன் மனக்கவலைக்கு ஆளாகி என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். உள்ளே அவுட்டு. அப்போ பார்த்தாங்க இவருடைய ஆக்ஷனை, ஒரு குடும்பத்தை ஏமாற்றி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல பெருசாக வீடை கட்டிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிச்சா அந்த ஆக்ஷனுக்கெல்லாம் ரியாக்ஷன் எப்படி கொடுத்தாருப்பார் கடவுள். அவ்வளோதாங்க. அவன் ஐயோ நொந்து நூலாகி ஓரமாக உக்காந்துட்டான். அவ்வளோதான், நிம்மதி போயிடுச்சு. அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க இந்த வீடு தான் சரியில்லை, இந்த வீட்டில் நீங்கள் என்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இங்கே வீடை கட்டினதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்ததுன்னு ஒரு ஜோதிடர் மூலியமாகவோ இல்லை வேறு ஆளுங்க மூலியமாகவோ கடவுள் சொல்ல வைக்கிறார்.
அப்போதான் அவர் நினச்சி பார்க்குறார், ஆமாம், இந்த வீட்டில் இருந்தவங்களை நான் மோசம் பண்ணி அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவங்களுடைய சாபத்தை நான் வாங்கி தானே இந்த வீடை கட்டியிருக்கேன் அப்படின்றத கடவுள் அப்போதான் உணர வச்சான். இதுதான் தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் நினைக்கிறத மாதிரி சாட்சியை யாரும் இல்லைன்னு நினைக்கிட்டீங்களா? ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் எப்படி வருது பாருங்க தெய்வத்தின் மூலியமா. அதனால தான் சொல்கிறேன், நல்ல மாதிரி பேசுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. அநாகரிகமாக பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்றும் பெருசாக வளர்ந்துட முடியாது. நல்ல வாழ்க்கை வேணுமென்றால் நல்ல எண்ணம் வேணும், நல்ல செயல்பாடு வேணும், நல்ல பேச்சு வேணும். அப்போது தெய்வத்தினுடைய அருள் உங்களை நல்லா வாழ வைக்கும். அதனால் நம்ம மனிதனாக வாழ்வது எப்படின்னு நம்ம பாடம் எடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா முடியுமா? பாடம் எடுக்க வேண்டியது இல்லையே, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஐயா, நம்ம யாரு? 6 அறிவு படித்த மனிதன் அல்லவா? அப்போ நமக்கு எப்படி வாழணும், எது நல்லது கெட்டது தெரியாமையே நம்ம இருக்கோம். இப்போ கெட்டதையே நம்ம செய்கிறதுனால நம்ம பிரச்சனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால் அதை நம் செய்யாமல் இருப்பது நல்லது தானே. அதுக்கு இந்த மாதிரியான ஆளுங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் புரியாது, அனுபவப்பட்டாதான் வரும். அந்த அனுபவம் பட்டவர்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடும். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒருத்தர் கேட்டாங்க, லைஃப்னா என்ன? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஒருத்தர் சொன்னார், லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல். அவருக்கு எப்படி அந்த அனுபவம்? ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார், அவர்கிட்ட போய் லைஃப்பை பற்றி என்னன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், லைஃப் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட். லைஃப் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம். அப்படியா? பட் we must dare it. Life is most difficult, but we must dare it. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை நம்ம சவாலாக ஏற்றுக்கணும். சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். அப்படி நம்ம சேலஞ்சு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தால் எப்படி வாழணும்? நல்லவனாக வாழணும், நல்லது நினைக்கணும், நல்ல பேசணும், நல்ல விஷயங்கள் செயல்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒரு சேலஞ்சு, சாதாரண விஷயம் இல்லை. அந்த சேலஞ்சோடு வாழறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுதான்டா லைஃப்னார் அவர். புரிகிறதா? அவ்வளோதாங்க. நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன் கஷ்டத்தில் மாட்டிக்கணும்? எதுக்கு மோசம் பண்ணணும்? எதுக்கு ஏமாற்றணும்? எதுக்கு இந்த மாதிரி தில்லு முள்ளெல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் நம்ம ஏங்க வாழணும்? அப்படியே ஆசைப்படணும்? அது ஒரு விபரீத ஆசை இல்லை? அந்த விபரீத ஆசைக்கு நம்ம ஏங்க ஆளாகணும்? அதனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் எல்லாமே ஆப்பு தான். கடைசிக்கால கஷ்டப்படணும், நொந்து நூலாகி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ரஸ்க்கு தான் சாப்பிடணும். ஏன்னா இது போல் ரிஸ்கெல்லாம் எடுக்கவே கூடாது லைஃப். அப்போ ரஸ்க்கு தானே சாப்பிட்டாகணும். கட்சியில் ரஸ்க்கு சாப்பிட வேண்டியது தான் ஒரு இடத்துல உட்காந்து. ஒன்றும் பிரயோஜனம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் உங்களுதா? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சொத்து சேர்க்குறீங்க? ஒரு ரூமில் தானே தூங்க போகிறீங்க, ஒரு பெட்டில் தானே படுக்க போகிறீங்க.
10 வீடு இருந்து 10 ரூம் இருந்து 10 இடத்துல படுக்க முடியுமா? ஒரு ரூமு ஒரு பெட்டு தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனை செயல்பாடை வச்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. நல்லவனாகவே இருக்க போகிறீங்க. தெய்வ அருள் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே வரப்போகுது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை முன்னேற்றம். அதை பண்ணுங்க. அப்படி பண்ணால் நல்லவனா இருப்போம். பல விஷயங்களும் நம்ம நல்லவனாகவும் இருப்போம். எல்லாத்துலேயும் நம்ம கேரண்டாக பரவாயில்ல அந்த மாதிரி வராதியா. கரெக்டாக இருக்கார். எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கார். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் அவர் கிடையாது. இப்படி தான் இந்த பேரை எடுக்கணும். நீங்கள் அந்த பேரை எடுக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கே அது தெரியணும். உங்களை நீங்கள் உணர வேண்டும். நம்ம இப்படி தான், இதுதான் இந்த ஸ்கெட்சில் தான் நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மாதிரியாக போய் சேரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சில பேர் சாக முடியாமல் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்கான். சாகவே முடியல. சாகிற வயசுக்கு நெருங்கினா கூட அவனால் சாக முடியல. அதே பாரு, அந்த அந்த ஒரு வேதனை ரோதனை, ஐயோ, சாகிற வயசில் கூட நம்மளால் சாக முடியாமல் கஷ்டப்படுறதுன்றது, ஐயா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதெல்லாம் எதனால் வருது? நம்ம பண்ண வினை பயன். நம்ம இந்த மாதிரியான அடுத்தவனை கஷ்டப்படுத்தி, அடுத்தவனை ஏமாற்றி, அவனத்துக்கு மோசம் பண்ணி, என்னென்ன நம்மளால் தில்லுமுள்ளு வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம பெருசாக சம்பாதிச்ச பிற்பாடு கூட நல்ல நிம்மதியாக சாக முடியும். சாகிற நேரத்தில் கடவுள் என்னென்னமோ வேடிக்கலாம் பார்க்கும். தெய்வம் சும்மா இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப தெய்வம் அருள் மாதிரியே தெய்வம் நினச்சதுன்னு வச்சுங்க, கவுக்கிறதுல நம்பர் 1. நீங்கள் ஒன்றும் தெய்வத்துக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அது வச்சு செஞ்சு தான் போகும். அது மாதிரி தான். அதனால் இறைவன் அருள் வேண்டும்னு கேளுங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க. நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல செயல்பாடு இருக்கணும். இவ்வளோதாங்க. இது இருந்தால் போதுங்க. இறைவன் அருள் உங்கள் கூடவே வரும் வாழ்நாள் பூரா. நன்றி, நமஸ்கார்.